ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொட்டுக்கடலையை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காரக்கடலை செய்யலாம். அதுக்கு ஒரு 10 பூண்டு பல் நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பில், வரமிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ பொட்டுக்கடலை தேவையோ அந்த அளவுக்கு கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடான உடனே ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு நல்லா வறுபட்டு வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வெறுமனே எண்ணெயில் பூண்டு இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ஒரு 2-3 பல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஃபீடிங் மதர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் நல்லா சுரக்கும். பால் குழந்தைக்கு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கொடுக்கலாம். ஃபீடிங் மதர்ஸ்க்கு இது நல்ல டிப். பாக்ஸில் போட்டு நம்ம சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயை சாதத்தில் எதுலையாவது போட்டு கலந்து சாப்பிட்டுட்டு அந்த பூண்டை தனியாக ஒரு பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. மற்றவங்களுக்கும் ஹெல்த்துக்கு நல்லது தான். நீங்கள் வேணுங்கிறப்ப 1-2 எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில் இது ரெண்டையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் ஆட் பண்ணி அதையும் நீங்கள் ஒரு 10 செகண்ட் கலந்து விட்டால் போதும். ஏன்னா டைரெக்டாக எண்ணெயில் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஒரு 10 செகண்ட் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் பசங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களும் நிறையா சாப்பிடுங்க. பொட்டுக்கடலையெல்லாம் கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் நம்மளோட பழைய பாட்டி தாத்தா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய ஸ்நாக்காகவே இருக்கும். நம்ம தான் இப்போ சாக்லேட்டு, பிஸ்கட்டுன்னு மாறிட்டோம். பட் அந்த காலத்துலலாம் மேக்ஸிமம் ஸ்நாக்ஸே பொரி, பொட்டுக்கடலை, நெடக்கலை பருப்பு தான். இது நல்லா இப்போ வறுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பூண்டு நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் நீங்கள் இஞ்சி வேணும்னாலும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். நம்மளோட காரக்கடலை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்வீட் நீங்கள் சின்ன வயசுலலாம் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. இப்போ இருக்க சின்ன பசங்க சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியலை. பட்டு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்னால் நம்ம நாட்டு சக்கரை ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். அதில் 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கரைஞ்ச உடனே ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் எடுத்துருக்க சர்க்கரையில் தூசு இல்லை கல் அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணலை. நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து ஃபில்ட்ரு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொதிக்க விடணும். நான் தூசெல்லாம் இல்லாதனால டைரெக்டாக அப்படியே கொதிக்க விடுறேன். இதெல்லாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகும். இந்த பாகு கொஞ்சம் கெட்டியாகும். அப்படி கெட்டியாகும்போது நம்ம அதிலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் விட்டோன்னா அது கரையாமல் அப்படியே பேஸ்ட்டாக நல்லா பால் மாதிரி மாறணும். பேஸ்ட்டாக நல்லா பால் மாதிரி மாறணும். அந்த மாதிரி மாறிச்சினாலே கரெக்டான ஸ்டேஜு. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 5 to 10 எப்படி சொல்கிறது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த மாதிரி கரையாமல் அப்படியே கெட்டியாக பால் மாதிரி நிற்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்படி ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம அதில் கடலை ஆட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா இப்படி திரண்டு பால் மாதிரி வரணும். இந்த மாதிரி பால் மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. வச்சோன்னா இன்னும் ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலையும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த இனிப்பு கூட அந்த கடலை டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கலந்து விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இது நல்லா உடனே செஞ்சுருங்கணும், இல்லாட்டி ரொம்ப கெட்டியாயிரும் சீக்கிரம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த பாத்திரத்தை லைட்டாக கீழே க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஆயில் இல்லாட்டி நெய் வச்சு. அதுக்கப்புறமா உங்கள் கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இது உங்களால் ரொம்பவே சூடாகவே இருந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கையை வந்து அரிசி மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் சூடு ஆறுறதுக்குள்ளே நீங்கள் உருண்டை பிடிச்சிடணும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு, பொட்டுக்கடலை உருண்டை. இதை அரைச்சும் லட்டு மாதிரி செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஏதாவது ஒன்று செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.